வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Infinix பிராண்ட்ல இருந்து தொடர்ந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல லேப்டாப்ஸ் அவங்க தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய Y1 சீரீஸ்ல இருந்து ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்னுடைய ஆரம்ப விலை 22,000 ரூபாய். இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. பாக்ஸ்னுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா ஹைலைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதோடைய மாடல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா Infinix Y1 Plus Neo மற்றும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இந்த பாக்ஸுக்குள்ள இந்த லேப்டாப் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் ப்ளஸ் USB டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அவ்வளோதான் இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய புதிய Y1 சீரீஸில் வந்த பிளஸ் நியோ லேப்டாப். இதோடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மெட்டல் பாடி. இதோடைய வெயிட் 1.78 kg. நார்மலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல நம்ம மெட்டல் பாடி நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ மெட்டல் பாடி கொடுத்ததுக்கு இவங்க வந்து மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பாடியை விட மெட்டல் பாடியோடைய லேப்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு HDMI ஃபுல் சைஸ் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. USB டைப் ஏக்கான ஒரு போர்ட் இருக்கு, USB டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. இன்னொரு USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm காம்போ ஜாக் இருக்கு. அப்புறம் ஒரு USB டைப் ஏ போர்ட் இருக்கு. ஸோ இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு USB டைப் சி போர்ட் மூலமாகவே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே போர்ட்ஸ் கிடையாது. லேப்டாப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் 1.78 kg அப்படிங்கிறப்போ வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 ஸ்பீக்கர்ஸ்க்கான கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பை நம்ம டேபிளில் வச்சு ஒன் ஹேண்டில் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம். இந்த லிட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு அப்டிவ்ஸ் ஆங்கிளில் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லேப்டாப்பை திறந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது இதோடைய க்ளீன் அண்ட் சிம்பிளான ஒரு டிசைன். டிஸ்பிளேக்கு மேலே உங்களுக்கு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு LED லைட் வேறு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த LED லைட் வந்து இந்த லைட்டுடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இதனால் வந்து நம்மளுடைய ஃபேஸ் பிரைட்டாக தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதனால பெரிய எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் ஒன்று கொடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் டார்க்னஸில் உட்காந்து வீடியோ கால்ஸ்லாம் பேசுகிறவங்களுக்கு வேணால் லைட்டாக இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் வெப் கேமரானுடைய டெஸ்ட்டு. ஸோ என்னுடைய ஃபேஸ் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படிங்கிறதே பண்ணுங்க. ஸ்க்ரீனை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. 4 சைட்ஸ்லையுமே அன்ஈவனாக இருக்குது. இந்த சைடில் ஓகே பரவாயில்ல. பட் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்குது. கீழே Infinix Y சீரீஸ் அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் டிஸ்பிளே. கிளாசி ஃபினிஷிங் டிஸ்பிளேல கிளார் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாக்டாக அந்த லைட் சோர்ஸை கேட்ச் பண்ணுறப்போ டிஃப்யூஸ் ஆகிறதுனால நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி ஆக்சுவலாக இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு படம் பார்க்குறதுக்கு, ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்குறதுக்கு, முக்கியமாக நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்காக இந்த மாதிரி லேப்டாப் எல்லாம் நம்ம வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக நல்லா இருக்குது. இந்த டிஸ்பிளே மட்டும் கிடையாது, இந்த லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப்பில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கேம்ஸ் விளாண்டாலுமே உங்களுக்கு 10 FPS இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் கண்டிப்பாக கிடையாது. இந்த லேப்டாப்னுடைய கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸிங் நல்லா நீட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸை அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அகலமான கை வச்சு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கீபோர்டு கிடச்சிருக்கும். பட் இருக்கிற கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க பேக்லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ட்ராக் பேடுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராக் பேடாக இருக்குது. ஸோ இந்த ட்ராக் பேடுடைய ப்ரெசிஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாட்டி ஃபேஸ் அன்லாக் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. சைடில் பவர் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வச்சு இந்த லேப்டாப்பை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த Infinix Y1 Plus Neo ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
இது வந்து விண்டோஸ் 11 ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ் ஆஃபீஸ்க்கான ஒரு ஃப்ரீ வெர்ஷன்ல இதில் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்னுடைய Celeron ப்ராசஸர் N5100. ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு ஜாஸ்பர் லேக் டெக்னாலஜியில் ஜாஸ்பர் லேக் சீரீஸில் வந்த ஒரு ப்ராசஸர். இன்டெல் i3க்கும் ஒரு கம்மியான ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதோடைய ப்ராசஸருடைய மெயின் யூஸே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஹோம் ஆஃபீஸ் யூஸுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ அந்த வேலையை இந்த லேப்டாப் ஒழுங்காக பார்க்குது. ரேம் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட் தான், 8GB ரேம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, 256 மற்றும் 512. நம்மக்கிட்ட இருக்கிறது 512GB. ஆனால் எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம். கிராபிக்ஸ் கார்டு இன்டர்னல் கிராபிக்ஸ் கார்டு தான், எக்ஸ்டர்னல் கிராபிக்ஸ் கார்டுலாம் கிடையாது. ஸோ இது வந்து கேமிங் லேப்டாப் கண்டிப்பாக கிடையாது. பேட்டரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஒரு பேசிக் யூசருக்கு இந்த லேப்டாப் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு 7 to 8 hours நீங்கள் பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட்டுடைய விலை 22,990, 512GB வேரியண்ட்டுடைய விலை 25,490. ஸோ இந்த விலைக்கு இந்த லேப்டாப் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி பக்கத்தில் அவங்களுடைய சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் யூசர்ஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப். ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லாட்டி ஒரு பேசிக்காக ஒரு ஹோம் ஆஃபீஸில் சின்ன ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த லேப்டாப்புடைய ஸ்பெக்கே போதுமான லேப்டாப்பாக இருக்குது. எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, பேக்லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க, கேமராவுக்கு ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் யூஎஸ்பி டைப் சி மூலமா சார்ஜிங் மற்றும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிக்கலாம். ஃபுல் சைஸ் HDMI போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இதோடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு மற்ற பிராண்ட்ல இதே மாதிரி லேப்டாப்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா நான் இப்போ சொன்ன விஷயங்கள் அந்த லேப்டாப்ல கண்டிப்பா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இதோடைய விலையில இதை விட பெட்டரான லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம மக்களுக்கு தெரியட்டும். பட் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.